நல்லா தானே இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஆஃப் தனியா லைக் யூனிக்கா தான் இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கலாம். எனக்கும் அப்படித்தானே ஃபீல் ஆச்சு. நடுவில் தூங்கிட்டேன். கொஞ்சம் மொக்கையா தான் ப்ரோ இருக்கு. அது ஃபீல் குட் மூவி மாதிரி எடுக்கணும்னு பார்த்துருந்தாங்க. அது அவ்வளோவாலாம் இல்லை. குட் நைட் படம் மாதிரி இந்த கொரட்டை வச்சு லவ்வா ஏதோ பண்ணுவானுங்க பார்த்தேன். அப்படிதான் ட்ரெய்லர் பார்த்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். ஆனா படத்துல வந்து நல்லா இருக்குது. ஒன் டைம் இல்லை நார்மலா போயிட்டு இருக்கு. லைட்டா லேக் இருக்கு. பட் இது ஃபேமிலி சென்டிமெண்ட் அவ்வளவுதாங்க. அந்த மாதிரி ஸ்டோரி தாங்க. எதுவும் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்லி ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கொரட்டைனால வர என்ன ப்ராப்ளமோ அது வந்து நல்லா இருந்துச்சுண்ணா. ஆனா அந்த கான்செப்ட் தானா இது கொஞ்சம் புதுசா இருக்குண்ணா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற அந்த கான்செப்ட் இல்ல, இது வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு மூவி. லைக் அதாவது குட் நைட் மூவியும் அப்புறம் வந்து ஹோமே கடல் மூவி மிக்ஸ் பண்ண மாதிரி தான் ப்ரோ இருக்கு மூவி. ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேர்ன்றதுனால லைக் அவங்க திருப்பி நிறைய மூவிஸ் பண்ணாங்கன்னா லைக் இதுக்கப்புறம் அவங்க சொல்லலாம் அவங்க பேர் எப்படி இருக்கு அப்படின்றது. ஜி பிரகாஷ் தான் லைக் எமோஷன்ஸ் நல்லா தான் பண்ணிருக்காங்க. எனக்கு பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல படம்லாம் நடிச்சிருக்காங்க. காப்பி ரணசிங்கம் அந்த மாதிரி நிறைய படம்லாம் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இன்னும் அவ்வளோலாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. பார்த்துருக்கோம். பட் அது வேற மாதிரி, இது சேம் அதே மாதிரி ஸ்டோரி தான். பட் கொஞ்சம் சின்ன ஒரு வேற ஜானர்ல இருக்கு. ஐஸ்வர்யா எப்படி பண்ணிருக்காங்க, அவங்க பெட்டரா பண்ணிருக்காங்க. இவரு ஜிவி எப்பவும் போல நார்மல் தான். அவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்படி எதுவும் இல்லைண்ணா. நம்ம லைஃப்ல நடக்கிறத அவங்க காட்டியிருக்காங்க. இப்ப நம்ம லைஃப்ல வந்து ஒருத்தவங்க கொதட்ட விட்டா நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகலாம். அதை அப்படியே காட்டியிருக்காங்க. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வச்சு காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போதான். நான் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குண்ணா. நெகட்டிவ்னா கொஞ்சம் சாங்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். குட் நைட் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஜென்ஸ் தான் கொரட்டை விடுவாங்க, இல்ல லேடிஸ் கொரட்டை விடுறாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வரும். அவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து தென் பேரண்ட்ஸ் பிரிஞ்சு இருக்கிறது அவங்க ஒன்னா சேர்றது லாஸ்ட்ல செகண்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு நாள் லைக் ரொம்ப லென்த்தா தான் இருக்கு மூவி. லைக் ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். இல்லை காமெடி லைட்டாக அங்கே வருது. அப்படி ஃபேமிலி சென்டிமெண்ட் இது லைட்டாக காமெடி அங்கே இல்லை சேம் பார்த்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. பட் கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. நெகட்டிவ் அதான் ஒன்று கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டுலாம் ஒன்றும் மிஸ் பண்ண முடியாது. நெகட்டிவ்ன்றது எதுவுமே இல்லை ப்ரோ. நெகட்டிவ்ன்றது எதுவுமே கிடையாது. லைக் ஃபேமிலியா பார்க்கலாம் மூவி. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். தென் ஒரு தடவை 2-3 தடவை பார்க்கலாம். வருத்தம் தான் ப்ரோ சொல்லலாம். நல்லா தான் இருந்தது மூவி. நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். தென் அதான் லைக் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் இருக்கு படம். ஒன்றும் குறை சொல்ல முடியாது.